ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மீஷோலேருந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்திருக்கு. அதான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்டர் வந்திருந்தது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து லேபிள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ரெடி டு ஷிப்பில் இருக்குது. வந்து ஆன் ஹோல்டில் தான் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு ஆர்டர் வர்றது நமக்கு. அதில் இருக்கிறத நம்ம வந்து அதுக்கப்புறம் லேபிள் டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி லேபிள் டவுன்லோட் பண்ணுறதுனா நம்ம இப்போ வந்து அந்த ப்ராடக்டை வந்து டெலிவரி கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டோம், டிஸ்பேச் பண்ண ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த லேபிளை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரெடி டு ஷிப்க்கு வந்து மூவ் ஆயிரும். லேபிள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் அப்படிங்கிறனால ஒன்றே ஒன்று தான். அப்படினாலும் நான் ஃபுல் பேஜுமே வந்து அப்படியே ஒரே பேப்பரில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இது வந்து உங்களுக்கு 4 ஆர்டர் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் வந்து 4ஆக வந்து பிரித்து நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கம்மல் தான் அது. நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம். நான் அதுக்காக ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். அந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு வந்து நம்ம செலோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். அந்த பேக்கிங் டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கீழே வந்து ஓப்பனில் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அதை வந்து நான் ஒட்டிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா ஃபுல்லாகவே இது பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு கீழே ஓப்பனில் இருக்கிறத ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள ப்ராடக்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்து செலோ டேப் போடலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இந்த பேக்கிங் டேப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா பாக்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. அதனால தான் நான் இந்த இது யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ஒட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டரை வந்து நம்ம பேக் பண்ண ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட் ஆர்டரை நம்ம பேக் பண்ணலாமா? இந்த கம்மல் தான் வந்து என்னோடய ஃபஸ்ட் ஆர்டர். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஆர்டர் வந்திருக்கு. நான் அதை கவனிக்காமல் விட்டனால அது கேன்சல் ஆகிட்டு. ஸோ நான் வந்து டெலிவரி கொடுக்குற போகிற ஃபஸ்ட்டு ஆர்டர் இது தான். நல்லா இருக்குதா? இந்த கம்மல் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆர்டர். அதுக்காக நான் ஒரு கார்டு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அதை வந்து ஏன்னா நம்ம நீட்டாக வந்து கொடுக்கணும்ல, அதுக்காக. ஸோ இதை இப்போ பேக் பண்ணுவோம். அந்த கார்டை வந்து நான் உள்ளே வச்சுக்கிட்டேன், இந்த கம்மல் ஏற. ஆக்சுவலாக இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறனால சரி இது கொஞ்சம் இன்னும் ஒரு ஸ்பெஷலாக ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது கூட ஒரு கம்மலும் வந்து பேக் பண்ணணும்னு நினச்சேன் நான். ஸோ அந்த கம்மலுக்கும் ஒரு குட்டி கார்டு ரெடி பண்ணி அந்த கம்மலை நான் வச்சுக்கிட்டேன். இதுதான் அந்த கம்மல். இதோட ஃபஸ்ட்டு ஆர்டர் அப்படிங்கிறதுனால என்னோடய கஸ்டமருக்காக நான் வந்து இதை வந்து ஸ்பெஷல் கிஃப்டாக நான் வந்து உள்ளே வைக்கிறேன். இது வைக்கலாமா என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ எனக்கு வந்து கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் இதை உள்ளே வந்து வைக்கிறேன். இதையும் உள்ளே வச்சு பேக் பண்ணிக்கலாம் இப்போது. இது வந்து ஸ்டோன் வச்சு பண்ணது. இதே மாதிரி நிறைய கலர்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. இது தனியாக சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இது வந்து ஸ்பெஷல்னால இதை நான் ஃப்ரீயாகவே இதில் உள்ளே வைக்கிறேன் நான். இதையும் சேர்த்து அதுக்குள்ளே வச்சுக்கலாம். இதை கஸ்டமர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன ரிவ்யூ கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. என்னோடய ஃபஸ்ட் ஆர்டர் இல்லையா, கொஞ்சம் வந்து இதாக தான் இருந்தது பேக் பண்ணுறதுக்கே. ஸோ இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை சேஃப்டியாக கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ ரெடி ஆகிட்டு. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து சேஃப்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பபுள் ரேப் அது வந்து நான் யூஸ் பண்ணேன் நான். அது உள்ளே வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நம்ம போகிற அந்த பேக் இங்கேருந்து பாக்ஸ் போகிறது எப்படி போய் சேரும்னு சொல்லி நம்ம தெரியாது இல்லையா. அதனால் ஸோ அதோட சேஃப்ட்னஸ்க்காக இந்த பபுள் ரேப் யூஸ் பண்ணுறேன். அதை வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம இயரிங்ஸை உள்ளே வச்சுட்டு பேக் பண்ணிக்கலாம். ஸோ இதை உள்ளே வச்சாச்சு. ஓகே, இப்போ ஃபினிஷ் ஆகிட்டு இனிமேல் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி சுற்றி வந்து நம்ம செலோ டேப் போடணும். அதுதான் ப்ராசஸ்ஸு. ஏன்னா அந்த பாக்ஸுக்கு வந்து லைட்டாக நம்ம இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஃபுல்லாகவே செலோ டேப் போட்டால் தான் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இப்போ தண்ணியிலையோ இல்லை வேறு எதுனாலும் பட்டாலுமே வந்து அந்த பாக்ஸுக்கு எந்த வித டேமேஜும் ஆகாது. பாக்ஸுக்குள்ளே இருக்கிற நம்மளோட ப்ராடக்ட்டுக்கும் எந்த வித டேமேஜும் ஆகாது. ஸோ இதை வந்து நான் அந்த பாக்ஸு ஃபுல்லாகவே வந்து அந்த அட்டைப்பெட்டியே தெரியாமல் நான் வந்து இந்த ஃபுல்லாக செலோ டேப்பை வந்து சுற்றிக்கிறேன் நான். இதை ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் பேக் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் பாக்ஸு இருக்கும். ஸோ யாரும் வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க, என்னடா இது பாக்ஸை இப்படி பேக் பண்ணுறாளே அப்படின்னு.
ஸோ இதை வந்து நான் மேலேயும் கீழேயும் வந்து பேக் பண்ணிட்டேன். இப்போ சைட்லேயும் வந்து கேப் இருக்குது, அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சுற்றி வந்து க்ளோஸ் பண்ணால் தான் இந்த பாக்ஸுக்கு ஒரு சேஃப்டி, உள்ளே இருக்க என்னோடய இயரிங்க்கு ஒரு சேஃப்டி, கஸ்டமர்கிட்ட நல்லா போய் சேரும். அதுக்காக அதையும் பேக் பண்ணிக்குவோம். ஃபைனலி பாக்ஸை வந்து ஃபுல்லாக பாக்ஸே வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம டேப் போட்டாச்சு. இனிமேல் என்ன வச்சாலும் உள்ளே இருக்க பாக்ஸுக்கு வந்து எந்த டேமேஜும் ஆகாது. ஸோ இதை ரெடி பண்ணியாச்சு பாக்ஸை. இப்போது அடுத்து நம்ம லேபிளை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ணி வச்சுக்க லேபிளில் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெட்டியாச்சு. வெட்டிட்டு இப்போ அதை வந்து நம்ம பாக்ஸ் மேலே வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதில் இது என்னென்னா, இதோட அட்ரஸ் வந்து நம்ம தெரியணும்ல, அதுக்காகவும் இந்த பேப்பர் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது தனிப்பட்டு. ஏன்னா கொண்டு போய் சேர்க்குற அட்ரஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் செல்லோ டேப்பு வந்து இதுக்கு மேலே வந்து இது அட்ரஸ்லாம் கிளியராக தெரிகிற மாதிரி வந்து நம்ம ஒட்டிக்கணும். அந்த பேப்பர் வந்து கிழியாமையும் நம்ம பார்த்துக்கணும்ல, அதுக்காக. ஸோ நான் ஒரு ஒயிட் கலர் செல்லோ டேப் வந்து இதை சுற்றி நான் ஒட்ட போகிறேன். அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ ஃபைனலி நம்மளோட பாக்ஸை நம்ம ரெடி பண்ணியாச்சு டிஸ்பேச் பண்ணுறதுக்கு. பிக்கப் பண்ணுறதுக்கு ஆஃப்டர்நூன் வாரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நல்லபடியாக பார்சல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் ஆர்டர் வேணும்னா வந்து நீங்கள் ஆர்டர் கொடுங்க. என்னோடய யூடியூப் லிங்க்கும் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது. நீங்கள் எதுலனாலும் வந்து வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ.